கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களை, உங்களை இந்த நாளில் சந்திப்பதிலே நான் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவுக்குள் நீங்கள் யாவரும் சந்தோஷமாய் சமாதானமாய் இருப்பீர்கள் என்று விசுவாசிக்கிறேன். இந்த நாளிலே தேவன் நமக்கு தந்திருக்கிற நல்ல வசனத்துக்கு நேராய் நாம் கடந்து செல்லலாம். சங்கீதம் 92 அதனுடைய 13வது வசனம். கர்த்தருடைய ஆலயத்திலே நாட்டப்பட்டவர்கள் எங்கள் தேவனுடைய பிரகாரங்களில் செழித்திருப்பார்களாக. ஆமென். இந்த பரிசுத்த ஓய்வு நாளிலே கர்த்தருடைய ஆலயத்திலே தரித்திருக்கும்படியாக, கர்த்தருடைய ஆலயத்திலே சென்று அவரை துதிக்கும்படியாக ஆயத்தமாய் கொண்டிருக்கிற தேவ பிள்ளைகளுக்கு அவர் தருகிற ஆசீர்வாதம், அவருடைய சமூகத்தில் யார் நாட்டப்பட்டிருக்கிறார்களோ அவர்களுக்கு செழிப்புண்டாகும். ஆமென். யார் அவருடைய ஆலயத்தில் நாட்டப்பட்டிருக்கிறார், பிடுங்கி பிடுங்கி நாட்டப்பட்டவர்கள் அல்ல, இருந்தும் இல்லாமல் போகிறவர்கள் அல்ல, ஆவியில் அனலுள்ளவர்களாய் இல்லாமல் இருக்கிறவர்கள் அல்ல, தேவன் மேல பயம் இல்லாதவர்களாய் இருக்கிறவர்கள் அல்ல, தேவனை குறித்த சிந்தை இல்லாதவர்களாய் இருக்கிறவர்கள் அல்ல, யார் அவருடைய சமூகத்திலே நாட்டப்பட்டவர். ஆமென். அவருடைய சமூகத்திலே நாட்டப்பட்டிருந்தா எந்த குறைவும் இருக்காது, செழிப்பாக இருப்பார்கள். எந்த கேடு வராது, எந்த மாசுக்கள் இருக்காது, தேவனுக்கு பிரியமில்லாத செயல்கள் இருக்காது. அவருடைய சமூகத்தில் நாட்டப்பட்ட தேவ பிள்ளைகள் செழித்திருப்பார்கள். அதைதான் இந்த நாளிலே தேவன் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிறார். அந்த செழிப்பான ஆசீர்வாதம் இந்த நாளிலே ஆராதிக்க கடந்து வந்திருக்கிற தேவ பிள்ளைகளுக்கு தேவன் தர வேண்டும் என்று விரும்புகிறார். ஒரு ஆற்றின் ஓரத்திலே நடப்பட்டிருக்கிற மரம், அந்த மரத்திலே செழிப்பு இருக்கும், அந்த மரத்திலே எந்த கேடும் இருக்காது. அந்த மரத்துக்கு தேவையான உரம், அந்த மரத்துக்கு தேவையான தண்ணீர், அந்த மரத்துக்கு தேவையான குளிர்ந்த காற்று, அந்த மரத்திலே அநேக பறவைகள் இருக்கும், அந்த மரத்திலே அநேக கனிகள் இருக்கும், அந்த மரத்தின் மூலம் அநேக புதிய செடிகள் உண்டாகும். அப்படிப்பட்ட அநேக செழிப்பு நிறைந்ததுதான் ஆற்றின் ஓரத்திலே, தண்ணீரின் ஓரத்திலே நடப்பட்ட மரம். அதே போலதான் இந்த நாளிலே தேவ ஜனங்கள் தேவனுடைய சபையிலே நாட்டப்பட்டு இருந்தா, தேவனுடைய வீட்டின் நன்மையினால நாட்டப்பட்டிருக்கிற தேவ பிள்ளைகள் செழிப்பா இருப்பார்கள். ஆமே. அப்படிப்பட்ட செழிப்பை காண வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகிறார். ஆராதிக்கிறோம், ஜெபிக்கிறோம், நம்முடைய வாழ்க்கையில மாற்றம் இல்லை என்றால் நாம் நாட்டப்பட்டவர்களா இல்லை என்ற அர்த்தம். ஆண்டவர் மேல நாட்டம் கொண்டவர்களா இல்லை என்ற அர்த்தம். ஆண்டவருடைய சமூகத்திலே நாம் உறுதியானவர்களா இல்லை என்ற அர்த்தம். இந்த நாளிலே ஒருவேளை நாம் அப்படிப்பட்ட நிலைமையில காணப்பட்டார், ஆண்டவரே என் உச்சந்தலை முதல் உள்ளம் கால்வரை உம்முடைய இரத்தத்தினாலே கழுவி உம்முடைய சபையிலே, உம்முடைய ஆவிக்குரிய நிலையிலே, உம்முடைய வார்த்தையில, உம்முடைய வசனத்துல என்னை நாட்டி உறுதி ஆக்குங்க ஏசப்பா. நான் பிடுங்கி கொண்டு ஓடுகிறவனாய் அல்ல, நான் அலங்கோலமான ஒரு வாழ்க்கை வாழ்கிறவனாய் அல்ல, நான் அசைவுள்ள ஒரு வாழ்க்கை வாழ்கிறவனாய் அல்ல, உம்முடைய சமூகத்திலே நாட்டப்பட்ட ஒரு வாழ்க்கை, உம்முடைய பிரகாரத்திலே செழித்திருக்கிற ஒரு வாழ்க்கை எனக்குள்ள உண்டாக வேண்டும் என்று நாம் ஒப்பு கொடுத்து ஜெபம் பண்ணுவோம் என்றால், நிச்சயம் தேவன் உங்களுக்கு தேவையான செழிப்பை, கேடில்லாத செழிப்பு, கஷ்டமில்லாத செழிப்பு, பயமில்லாத செழிப்பு, திகழில்லாத ஒரு செழிப்பை உங்களுக்கு தந்து உங்களை ஆசீர்வதிக்க வல்லமை உள்ளவராய் காணப்படுகிறார். அதனால நாம் தேவனுடைய சமூகத்திலே இந்த பரிசுத்த ஓய்வு நாளிலே நாட்டப்பட்டவர்களாய் காணப்படுவோம், உறுதியானவர்களாய் காணப்படுவோம். தேவன் தருவேன் என்று சொல்கிற, ஆண்டவர் தருகிறார் என்று சொல்கிற அந்த செழிப்பை பெற்றுக்கொண்டு சந்தோஷமாய் வாழ்வோம். தேவன் பெரிய காரியங்களை செய்வார். ஆமென்.